6ஆம் நாளில் பூமியின் படைப்பு, செயல்முறை, ஏதேன் தோட்டத்தில் நமது நோக்கம் மற்றும் 7ஆம் நாள் ஆகியவற்றை பற்றி மீண்டும் கூறுகிறது. முதலாவதாகவும் மிக எளிமையாகவும் 7ஆம் நாள் தேவன் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கினார். நாம் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். இப்போது மனிதனின் படைப்பிற்கு வருவோம். ஏதேன் தோட்டத்தில் உள்ள நிலத்தின் மண்ணிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான். தேவன் அவனுடைய நாசையிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதேபோல் கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினார். யோவான் 20:22 அவர் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பராமரிக்கவும் தேவன் மனிதனை அங்கே வைத்தார். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். யோவான் 20:23 சொல்லுகிறது. தோட்டத்தில் மழை பெய்யவில்லை, மாறாக நிலத்தில் இருந்து தண்ணீர் பாய்ந்து பைசோன், கீஹோன், தேகேல் மற்றும் ஐபிராத்து என 4 நீரோடைகளாக பிரிந்தது. இந்த நீரோடைகள் செழிப்பான மரங்களுக்கும் தோட்டத்தின் விலங்குகளுக்கும் நீர்ப்பாசனம் செய்தன. இந்த நீரோடைகளுக்கு ஒரு அர்த்தம் இருப்பதாகவும் அவை 4 நற்செய்தி சுவிசேஷர்களுடன் தொடர்புடையவை என்றும் நம்பப்படுகிறது. அதிகரிப்பு அல்லது முழுமையாக பாய்வது என்று பொருள்படும் பைசோன் நதி புனித யோவானுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது வாழ்வையும் செழிப்பையும் குறிக்கிறது. பீரிட்டு பாய்வது அல்லது கொப்பளிப்பது என்று பொருள்படும் கீகோன் நதி மத்தேயுவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது நற்செய்தி செய்தியின் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் காட்டுகிறது. வேகமான பாய்ந்து செல்லும் தேக்கேல் நதி மார்க்குடன் தொடர்புடையது. இது இயேசுவின் தைரியத்தையும் மகத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. பலன் தரும் அல்லது இனிமையான ஐபிராத்து லூக்காவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது கிறிஸ்துவின் குணப்படுத்துதல், இரக்கம் மற்றும் கருணையை அனுபவிக்கிறது. மனிதனுக்கு அவனது செயல்களுக்கு ஒரு பணியும் எல்லையும் கொடுக்கப்பட்டது. நன்மை தீமை அறியும் மரத்தை தவிர அவன் தோட்டத்தை பண்படுத்த வேண்டும். தோட்டத்தின் கனிகளை உண்ண அவனுக்கு சுதந்திரம் இருந்தது. அந்த மரம் அவனை மரணத்திற்கு ஆளாக்கும். அதே போல் நாமும் கிறிஸ்துவை பின்பற்றும் பணி கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் அவருடைய கட்டளைகளுக்குள் கீழ்ப்படிய வேண்டும், இல்லையெனில் நித்திய துன்பத்திற்கு ஆளாவோம். எந்த விலங்குகளும் மனிதனுக்கு பொருத்தமானவையாக காணப்படாத போது தேவன் மனிதனுக்கு ஒரு பெண்ணின் வடிவில் ஒரு துணையை உருவாக்கினார். அவள் அவனுடைய மாமிசத்திலிருந்து வந்தவள் என்பதால் பொருத்தமானவளாக இருந்தாள். இதுவே தேவனுடைய சாயலும் ரூபமும் ஆகும். இந்த பொருத்தத்தால் தான் ஒரு மனிதன் தன் பெற்றோரை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் இணைகிறான். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையேயான பிணைப்பு கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் இடையேயான பிணைப்புக்கு இணையானது. ஆண்களும் கிறிஸ்துவும் அன்பினால் தியாகம் செய்கிறார்கள். திருச்சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போலவே பெண்களும் அன்பினால் கீழ்ப்படிய வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் பாவம் இல்லாததால் வெட்கம் இல்லை, பாவம் இல்லாததால் பாதுகாப்பின்மை இல்லை. பாவத்திற்கு ஒரு இரட்சகர் தேவைப்படுவார்.